ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பாருங்க மக்களே பாருங்க, அந்த ஷர்ட் பையன் எனக்கு ஃப்ரெண்ட்ல தான் இருக்கான். அவன் எப்படி அப்போ ரேம்ப் வாக்குக்கு போவான். அண்ணன் ஸ்பீச் பேசும்போது அண்ணனை வீடியோ எடுத்துட்டு இருக்கான். நீங்க என்ன பண்ணாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்கும். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணாலும் மாட்டிப்பீங்க. பிறப்புக்கும் எல்லாமும் இருக்கும். எங்க தளபதிக்கு நாங்க இருக்கோம், எப்பவுமே நாங்க இருக்கோம். கடந்த 21ஆம் தேதி மதுரையில் நடைபெற்ற தாவேகா மாநாட்டில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அப்போது விஜய் மேடையில் நடந்து வந்த போது அவருக்கு துண்டு அணிவிப்பதற்காக ஏராளமான தொண்டர்கள் மேலே ஏறி ஓடி வந்தனர். அவர்களை பவுன்சர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். அப்போது விஜயை நோக்கி பாய்ந்து வந்த அந்த இளைஞரை பவுன்சர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி வெளியே வீசினர். அப்படி தூக்கி வீசப்பட்ட இளைஞர் நான் தான், இதனால் தான் காயம்பட்டதாக பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே வசிக்கும் சரத்குமார் என்பவர் போலீசில் புகார் அளித்தார். இது தொடர்பாக விஜய் மற்றும் பவுன்சர்கள் மீது மின்னலை விட வேகமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் திடீரென என்ட்ரியான இன்னொரு இளைஞர் தூக்கி வீசப்பட்டது சரத்குமார் அல்ல, நான் தான் என்று விழுப்புரத்தை சேர்ந்த அஜய் என்பவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டது மீண்டும் பரபரப்பை பற்ற வைத்தது. உயிர்ந்தது என் பிள்ளைய போயிட்டு என் பிள்ளைதான் ஊந்துச்சு, விஜய் கண்டுக்காத போயிட்டாரு கொண்டான்னு சொல்றாங்களே. இந்த நிலையில் புதிய வீடியோ ஆதாரம் ஒன்றை அம்பத்தூரை சேர்ந்த தாவேகா பெண் நிர்வாகி தேவி என்பவர் வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் தூக்கி வீசப்பட்டதாக பொய் புகார் அளித்த இளைஞர் விஜய் ரேம்ப் வாக் வரும்போது தனக்கு முன்னால் அமர்ந்திருப்பதாகவும் வீடியோ ஆதாரத்துடன் வெளியிட்டுள்ளார். மேலும் இவ்வளவு கூட்டத்தை தாண்டி அதற்குள் அவர் எப்படி அங்கே சென்றிருக்க முடியும், எனவே அவரை தூக்கி வீசியதாக சரத்குமார் கூறியது பொய் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசியல் உள்நோக்கத்துடன் பொய் வழக்கு பதியப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ள பெண்ணின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த ஃபேக்க கொடுத்த பையன் பணத்தினாலதான், அதுவும் யார் சொல்லி பண்ணியிருக்கான்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அந்த பையன் மாநாட்டு அப்ப எந்த இடத்துல இருந்தான் அப்படின்ற ஒரு வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அந்த ஷர்ட்டை பார்த்துக்கோங்க. அவன் எனக்கு ஃப்ரண்ட்ல இருந்தான். அண்ணன் ரேம்ப் வாக் வரும்போது அவன் எந்த இடத்துல இருந்தானா எனக்கு ஃப்ரண்ட்ல தான் இருந்தான். அப்ப எப்படி அவன் ரேம்ப் வாக் அப்போ அங்க இருப்பான்? அவ்வளவு கூட்டத்துல போயிட்டு உடனே வர முடியாது. எதுக்கு இந்த பணம் பத்தும் செய்யன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ பொய்ய பண்ணா கண்டிப்பா கடவுள் ஒரு நாள் காட்டிடுவாரு. அது இப்போ கர்மான்றது உடனே காட்டிடுது. எங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்க இருக்கோம், எங்க அண்ணனுக்கு நாங்க இருக்கோம். அந்த வீடியோவை பாருங்க மக்களே பாருங்க. அந்த ஷர்ட் பையன் எனக்கு ஃப்ரெண்ட்ல தான் இருக்கான். அவன் எப்படி அப்போ ரேம்ப் வாக்குக்கு போவான். அண்ணன் ஸ்பீச் பேசும்போது அண்ணனை வீடியோ எடுத்துட்டு இருக்கான். இந்த நிலையில் தூக்கி வீசப்பட்டதாக பொய் புகார் அளித்ததை கூட மன்னிச்சிடுவோம், ஆனா ஒரு வாரமா அதே கலர் சட்டையை மாட்டிக்கிட்டு திரியிறியே, அதை மட்டும் மன்னிக்க மாட்டோம் என இளைஞர் சரத்குமாரை இணையத்தில் கலாய்த்து வருகிறார்கள் தாவேகா தொண்டர்கள். இது போதுமா இல்ல இன்னும் வேணுமா? நீங்க என்ன பண்ணாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்கும். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணாலும் மாட்டிப்பீங்க. பிறப்புக்கும் எல்லாமும் இருக்கும். எங்க தளபதிக்கு நாங்க இருக்கோம், எப்பவுமே நாங்க இருக்கோம். பாலிமர் செய்திகளுக்காக அம்பத்தூர் செய்தியாளர் இலக்கியகுமார். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.